சென்னை வந்தடைந்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. 2 நாள் பயணமாக சென்னை வந்தடைந்திருக்கிறார். பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா சென்னை விமான நிலையத்தில் அமித்ஷாவை தமிழக பாஜக முக்கிய நிர்வாகிகள் வரவேற்றிருக்கிறார்கள். அங்கிருந்தவர் கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலுக்கு புறப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வேல்முருகன் வழங்க இணைகிறார். வேல்முருகன், அமித்ஷாவினுடைய இந்த பயணம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலுக்கு விமான நிலையத்திலிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். நாளைய தினம் அவர் பாஜக முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சி தலைவர்களையும் அவர் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய தமிழக பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மயிலாப்பூரில் ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுக்கு நாளை செல்ல இருக்கிறார். அவருடனும் அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி அமைப்பது உள்ளிட்ட விவகாரங்களில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் பாஜகவும் முக்கிய நகர்வுகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்திற்கு அவர் வருகை புரிந்திருக்கிறார். முன்னதாக 10:20 மணிக்கு சென்னை வருவார் என்று கூறப்பட்ட நிலையில் காலதாமதமாக அவர் சென்னை வந்திருக்கிறார். தற்பொழுது விமான நிலையத்திலிருந்து கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலுக்கு அவர் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். நாளைய தினம் பாஜகவை சேர்ந்த பல்வேறு முக்கிய நிர்வாகிகளை அவர் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோன்று கூட்டணி கட்சி தலைவர்களையும் அமித்ஷா சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோன்று அவர் செய்தியாளரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் மாற்றம் செய்யப்பட இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் அதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் தேதி அந்த தேர்தலானது நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்திருக்கிறார். தற்பொழுது வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாடு சார்ந்த பல விஷயங்கள டெல்லியிலும் பேசியிருக்காரு. என்னென்ன விஷயங்களை அட்ரஸ் பண்ணுவான்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன தமிழ்நாட்டில் குறிப்பா பிஜேபிக்கு எதிராகவும் இல்ல பிரைம் மினிஸ்டருக்கு எதிராகவும் குறிப்பா நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்கான ஒரு சில விஷயங்கள்ல இங்க இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் எடுத்துட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு பொய் பேசிட்டு இருக்காங்க, குறிப்பா நிதி ஒதுக்கலைன்னு சொல்றதுல இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத விளக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக பாஜக